வெல்கம் டு பிரபு மேஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோட தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல் கண்டினியூஸாக எஜுகேஷனல் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு, ப்ளஸ் அண்ணாமலைக்கு, ப்ளஸ் தனுவாஸில். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக மாறி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ சேனலுக்கு டிவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சார், இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 11ஆம் தேதி மார்ச் 11ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் நடந்தது. சரியா? 11ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் நடந்தது. அதுக்கு அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி ஸ்லைடிங் மட்டும் நடக்கலை, செகண்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட்டும் நடந்தது. கவுன்சிலிங் கிடையாது, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு எடுக்காமல் இருந்தவங்களுக்கு அன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் நடந்தது. ஒரு 875 பேருக்கு நடந்தது. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேற்றுக்கு நடந்தது. இது நமக்கு தெரியும். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்தது. சார், இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம். இதை தாண்டி மோர் தென் வேக்கன்சி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக அவங்களுக்கு வீடியோ போட்டிருந்தோம், இவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நம்மளோட அஃபிஷியலாக நமக்கு கிடைச்ச தகவல் பார்த்திங்கன்னா ஒரு 200+, 210+ வரும் அப்படின்னு. ப்ளஸ்ஸு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸுக்கிட்டேருந்து இன்னும் விசாரிக்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 250+ கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் TNAU அதை கன்ஃபார்ம் பண்ணல. சரியா? சார், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் அதிகம் இருக்குது. நல்ல ஹை லெவல் கட் ஆஃப் எடுத்தவங்க அவங்க விரும்பின காலேஜ் TNAUவில் கிடைக்கலனா, இன்கேஸ் நிறைய பேர் வந்து ஹை லெவல் கட் ஆஃப் எடுத்தவங்களாம் கோயம்புத்தூர் விரும்பியிருப்பாங்க, மதுரை விரும்பியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அந்த காலேஜ் கிடைக்காம வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருந்து அவங்க அண்ணாமலையும் அப்ளை பண்ணியிருந்து ஆர் அவங்க தனுவாஸில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, இன்கேஸ் அங்கே BVSC அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கிடச்சிருந்துச்சின்னா கட்டாயமாக TNAU மீட் பண்ணிவிட்டு அவங்க BVSC போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க கட்டாயமாக அங்கே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க அங்கே போயிருப்பாங்க. சரியா? நேற்றுக்கு சீட் அலாட்மெண்ட் நடந்தது அப்படிங்கிறப்போ அவங்க அங்கே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி அண்ணாமலையிலையும் ஹை கட் ஆஃப் இருக்கிறவங்க நம்ம யூனிவர்சிட்டியிலே போய் படிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வேறு காலேஜ் எடுத்தவங்க, கவர்மெண்ட் காலேஜில் வேறு காலேஜ், லீஸ்ட் காலேஜ் எடுத்தவங்கலாம் அங்கே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக TNAUவில் வேக்கன்சி இன்னொரு 50+ சீட்ஸ் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்குள்ளே இருக்கிறவங்க ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயம் இது. ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு 250+ சீட்ஸ் கன்ஃபார்ம். இப்போ நமக்கு நடக்க போகிற செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ் நடக்கிற 19ஆம் தேதியே இந்த ரிமைனிங் சீட்ஸுக்கான அலாட்மெண்ட்டும் நடக்கும். சரியா? சார், இந்த ரிமைனிங் சீட்ஸுக்கான அலாட்மெண்ட்னா அதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள் சார், கேட்டகரி வைஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது செகண்ட் ஸ்லைடிங் ப்ராசஸ் அன்னைக்கு நடக்க போகிற சீட் அலாட்மெண்ட், இந்த ரிமைனிங் வேக்கன்சி சீட் இருக்குல்ல, அதுக்கு உண்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அது நம்ம சேனலோட ப்ரிடிக்ஷன் தான். சரிங்களா? ப்ரீவியஸாக நடந்த கவுன்சிலிங் அதை பேஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வேக்கன்சி ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா கட்டாயமாக நமக்கு 250+ 300 வரைக்கும் நமக்கு வேக்கன்சி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹாப்பியான நோட்டோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.